सर्वेषां विना मन्त्रेण सुव्रत उद्धूलनं त्रिपुण्ड्रं च कर्तव्यं भक्तितः मुने. முனே நாராயணர் நாரதட்ட பேசிகிட்டு இருக்கார். எப்படி எப்படி விபூதி பூசிக்கிறது அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கார். எந்த மந்திரத்தை சொல்லணும், மந்திரங்களெல்லாம் சொல்லி எல்லாம் நான் ஓம் நம சிவாய மட்டும் சொல்கிறது இல்லை. சூத்திரர்கள் எப்படி சொல்லணும், அவளுக்கு வேறு அவள் வந்து சிவாய நமகான்னு அவள் சொல்லணும். சிவே அதான் நமோ அந்தேன போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். நமோ அந்தேன சிவேன சூத்ரகா. சூத்ரன் அடிக்கும்போது ஓம் நம சிவாயனால அவள் சொல்லக்கூடாது, சிவாய நமகா அப்படி சொல்லி அவள் பூசிக்கணும். இப்படிலாம் சொல்கிறார். உத்தூடனம்னா பூசிக்க உடம்பு முழுக்க அப்படியே கொட்டிக்கிறது. ஸோ அந்நேஷாம் அப்படி சர்வேஷாம், அதாவது பாக்கி எல்லாருக்குமே, அதாவது சூத்திரர்கள் கீழே அந்திய ஜானாமெல்லாம் இருக்கே இல்லை, சண்டாளர்கள் அவெல்லாம் இருக்காளே, அவளுக்கெல்லாம் வினா மந்திரேனா, மந்திரமே கிடையாதுவா, மந்திரமே இல்லாமல் அவள் பூசிக்கலாம், விபூதி பூசிக்கணும். சுவ்ரத விரதத்தோடு கூடியவரே. உத்தூலனம் திரிபுண்டம் ச, அவாவை எப்படி பூசிக்கணும்னா மந்திரமே இல்லாமல் அப்படியே உடம்பு முழுக்க எல்லாம் பூசிக்கலாம். கர்த்தவியம் பக்தி தக, ஆனால் பக்தி இருக்கணும், பக்தியோடு செய்ய வேண்டும் அந்த விபூதி பூசிக்கிறதை. अन्येषाम् अपि सर्वेषां विना मन्त्रेण सुव्रत उद्धूलनं त्रिपुण्ड्रं च कर्तव्यं भक्तितः मुने. 4 lines बा. Yes ma'am. भूत्या एव उद्धूलनं तिर्यक् त्रिपुण्ड्रस्य च धारणं वरेण्यं सर्वधर्मेभ्यः तस्मात् नित्यं समाचरेत्. भस्म अग्निहोत्रजं वा अथ विरजा अग्निसमुद्भवम् आदरेण समादाय शुद्धे पात्रे निधाय तत्. ஸோ பூத்திங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. பூத்தின்னா மகாலட்சுமிக்கே பூத்தினே ஒரு பேர். ஸோ பூத்தின்னு சொன்னால் பெருமை ஐஸ்வர்யம்னு ஒரு அர்த்தம், பூத்தின விபூதின்னு ஒரு அர்த்தம். ஸோ இங்கே பூத்தியா ஏவன, இங்கே விபூதி. விபூதியாலேயே உத்தூலனம் திரியக் புண்டம், அதாவது 3 குறுக்கே கோடு போடுறது, அந்த விபூதியால் உடம்பு முழுக்க பூசிக்கிறது, இல்லை 3 கோடு போட்டு இந்த நெத்தியில் அப்படி இட்டுக்கிறது, இதெல்லாம் வரேண்யம் ரொம்ப சிறந்தது, ரொம்ப சிறந்தது. இதெல்லாமே சர்வ தர்மேபியக, எந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுறனாலும் அவள் எல்லா வர்ணத்தாரர்களுக்குமே இது உண்டு. தஸ்மாத் நித்தியம் சமாச்சரேத், ஆகவே டெய்லி விபூதி இட்டுக்கணும். பஸ்ம அக்னிஹோத்ரஜம், அதாவது அக்னிஹோத்திரம் பண்ணுவா இல்லையா, அப்போ சமித்தெல்லாம் போட்டு எரிப்பா இல்லையா, சமித்துக்களை போட்டு அக்னிஹோத்திரம் பண்ணுவாள் இந்த பிரம்மச்சாரிகள்லாம். அப்படி அக்னிஹோத்திரம் பண்ணுறோச்சு அதில் ஒரு சாம்பல் கிடைக்கும் இல்லையா, அந்த சமித்தோடு சாம்பல் கிடைக்கும், அதுவும் பஸ்மந்தான், அதுவும் விபூதியாக யூஸ் பண்ணலாம். ஸோ அக்னிஹோத்திரஜம் பஸ்ம, அதனால ஏற்படக்கூடிய அந்த விபூதி, அல்லது வா அத விரஜா அக்னி சமுத்பகம், விரஜா ஹோமம்னு ஒரு ஹோமம் பண்ணுவாள். இது வந்து சன்னியாச தீட்சைக்கும் அந்த ஹோமம் பண்ணுவாள், சன்னியாசி தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹோமத்தை பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி உள்ள விரஜா ஹோமத்துக்கு அதுலேருந்து வரக்கூடிய அந்த விபூதி, அந்த சாம்பல் ஆதரேன சமாதாய, ரொம்ப ஆதரவோடு அதை எடுத்து சுத்தே பாத்திரே நிதாய, நல்ல பாத்திரம், சுத்தமான பாத்திரத்தில் அந்த சாம்பல் எடுத்து வைக்கணும். நிதாய தத்து, அந்த விபூதியை வைத்து. भूत्या एव उद्धूलनं तिर्यक् त्रिपुण्ड्रस्य च धारणं वरेण्यं सर्वधर्मेभ्यः तस्मात् नित्यं समाचरेत्. भस्म अग्निहोत्रजं वा अथ विरजा अग्निसमुद्भवम् आदरेण समादाय शुद्धे पात्रे निधाय तत्. प्रक्षाल्य पादौ हस्तौ च द्विः आचम्य समाहितः गृहीत्वा भस्म तत्पञ्च ब्रह्ममन्त्रैः शनैः शनैः प्राणायामत्रयं कृत्वा अग्निः इति आदिमन्त्रितं तैः एव सप्तभिः मन्त्रैः त्रिवारम् अभिमन्त्रयेत्. ஸோ இப்போ பிரச்சாலிய பாதம் ஹஸ்த, கை காலெலாம் அலம்பிக்கணும், பாதங்களை அலம்பிக்கணும், கைகளை அலம்பிக்கணும். பிரச்சாலனம்னா அலம்புறது. துஹி ஆச்சம்யம், ஆச்சமனம் பண்ணுறது, ஆச்சமனம் பண்ணுறது வாயில் அப்படி குடிக்கப்பா இல்லையா தண்ணியை, அது சுத்தம் பண்ணுறதுக்கு, வாய் சுத்திக்கு. ஸோ அந்த மாதிரி 2 வாட்டி ஆச்சமனம் பண்ணிவிட்டு ஒருமுகப்பட்ட மனதோடு சமாகித்தகா, ஒருமுகப்பட்ட மனசோட பஸ்ம கிரகித்வா, பஸ்மத்தை எடுக்கணும், விபூதி எடுத்துட்டு தத் பஞ்ச பிரம்ம மந்திரைகி, பஞ்ச பிரம்ம மந்திரங்கள்னு சிவமந்திரங்கள் என்ன, தத் புருஷாய நமக, சத்யோஜாதாய நமக, வாமதேவாய நமக, அகோராய நமக அப்படி சொல்லணும், ஈசானாய நமகன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மந்திரங்களை சொல்லி மெதுவாக இட்டுக்கணும். பிராணாயாம திரயம் கிருத்வா, பிராணாயாமம்னா 3 வாட்டி 3 வாட்டி பிராணாயாமம் பண்ணுங்கிறார், அது எதுக்குன்னு தெரியல. 3 வாட்டி பிராணாயாமம் பண்ணிவிட்டு அக்னிஹி இது இத்தியாதி மந்திரிதம். ஸோ அக்னிஹி இது பஸ்ம, ஜலம் இது பஸ்ம, எல்லாம் பஞ்சபூதங்கள் பேரை சொல்லுவோமே, அந்த பஸ்ம இது இந்த மாதிரி பஸ்மம் இப்படி தண்ணியிலேருந்து வந்தது, என்ன தண்ணி குழைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதனால தண்ணியும் கூட சேர்ந்தது. ஸோ அது மாதிரி எல்லாமே அக்னிஹி இது பஸ்மன்னு ஆரம்பிக்கிற 6 மந்திரங்களை சொல்லி
தைஹி ஏவ சப்தபிகி. அப்போ ஏழுன்ட்டார். இங்கே ஏழுங்கிறது தேஜோ அக்னி தனியாக தேஜஸ் தனியாக சொல்கிறான். ஸோ தேஜோ பஸ்ம இதி அப்படின்னு ஒரு இதை சேர்த்துட்டோம்னா 7 மந்திரம் ஆகிடுறது. மந்திரஹி 7 மந்திரங்களை சொல்லி திரிவாரம் அபிமந்திரையேத்து. ஸோ 3 வாட்டி அப்படியே நல்லா மந்திரிக்கணும். 3 தடவை இந்த அந்த விபூதியில் இந்த மந்திரத்தை ஏற்றி அந்த மந்திரத்தை நம்ம அந்த விபூதியை நம்ம இட்டுக்கணும். प्रक्षाल्य पादौ हस्तौ च द्विः आचम्य समाहितः गृहीत्वा भस्म तत्पञ्च ब्रह्ममन्त्रैः शनैः प्राणायाम त्रयं कृत्वा अग्निः इत्यादिमन्त्रितं तैः एव सप्तभिः मन्त्रैः त्रिवारम् अभिमन्त्रयेत्. ॐ आपः ज्योतिः इति उक्त्वा ध्यात्वा मन्त्रान् उदीरयेत्. सितेन भस्मना पूर्वं समुद्धूल्य शरीरकं विपापः विरजः मर्त्यः जायतेन अत्र संशयः. ततः ध्यात्वा महाविष्णुं जगन्नाथं जलाधिपम्. ஓம் ஆபக ஜோதிகின்னு இப்படி ஆரம்பிக்கிற மந்திரம் இது. ஓம் ஆப ஜோதி ரசோ அமிர்தம் அப்படின்னு அப்படி போகிறது அந்த மந்திரம். ஸோ இந்த மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணி மந்த்ரான் உதீரையே இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிவிட்டு சிதேன பஸ்மனா பூர்வம் நல்ல வெள்ள பஸ்மம். வெள்ளை பஸ்மங்கிறது பின்னாடி நம்ம வரும்போது பார்த்தா வெள்ளை பசுவிலிருந்து அந்த சாணியிலேருந்து எடுக்கப்பட்ட பஸ்மம் சிதா பஸ்மம்னு பின்னாடி வருது. சிதா பஸ்மம் வெள்ளை கலர் பஸ்மம் ரத்த கலர் பஸ்மத்தை சத்திரியர் இட்டுக்கணும்னு அப்படி இல்லையா. பின்னாடி அர்த்தம் பார்க்குறோம். சரி, நமக்கு பின்னாடி என்ன வருதுன்னா வெள்ளையாக இருக்கக்கூடிய பசுக்களிலேருந்து உண்டாகிற அந்த சாணியிலேருந்து எடுக்கக்கூடிய பஸ்மம், சிவப்பு பசுக்கள்லேருந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக இருக்கு இல்லையா, அந்த பசுக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய பஸ்மம், அப்படி தான் மீனிங் வருது. ஸோ அந்த பஸ்மத்தை அது அப்படி தனித்தனியாக எடுத்து வைப்பா போல் இருக்கு. ஸோ அந்த பஸ்மத்தால் உத்தூலிய சரீரகம் உடம்பு முழுக்க அதால் பூசிட்டு பாபக வீரஜக அதெல்லாம் உடம்பு முழுக்க பூசிண்டாலே பாபம் எல்லாம் தொலைந்து விடும். ரஜஸ்னது குற்றம் குறைகள் அதுவும் போயிடும். அப்படிப்பட்ட மனிதன் ஜாயத்தேன பிறப்பான்கிற அர்த்தம் இல்லை, உண்டாவான். அப்படி அவனும் பாபம் எல்லாம் தொலைந்து அவன் நல்ல மனிதனாக ஆவான். நாத்திர சம்சய சந்தேகமே வேண்டாம். தத்தோ தியாத்வா மகாவிஷ்ணு யார் ஜலத்தில் படுத்தினுடைய பார்க்கடலில் பள்ளி கொண்ட அந்த ஜெகநாதனை மகாவிஷ்ணுவான அவரை தியானம் பண்ணி ஓம் ஆபஹ ஜோதிஹி இதி உக்த்வா ध्यात्वा मन्त्रान् उदीरयेत्. सितेन भस्मना पूर्वं समुद्धूल्य शरीरकं विपापः विरजः मर्त्यः जायते न अत्र संशयः. ततः ध्यात्वा महाविष्णुं जगन्नाथं जलाधिपम् संयोज्य भस्मनाथोऽयम् अग्निः इत्यादिभिः पुनः विमृज्य साम्बं ध्यात्वा च समुद्धूल्य ऊर्ध्वमस्तकं तेन भावनया ब्राह्मभूतेन सितभस्मना ललाटवक्षस्कन्धेषु स्व आश्रम उचितमन्त्रतः. ஓகே, ಸಂಯೋಜ್ಯ பஸ்மனா. ஸோ எல்லாம் பஸ்மத்தெல்லாம் சேர்த்து குழச்சி தோயம் தண்ணி விட்டு குழச்சிக்கோ, விபூதி குழச்சிட்டு அக்னிஹி இத்தியாதிபிகி திருப்பி அக்னி மந்திரங்கள்லாம் சொல்லணும். அக்னிடிதி பஸ்ம அப்படியெல்லாம் ஆரம்பித்து சொல்லி விமிருஜ்யா நல்லா பூச்சிக்கணும். மார்ஜனம் பண்ணுறதுன்னு இது தொடக்கிறதுன்னு அர்த்தம். தொடக்கிறதுன்னு உடம்புல தொடக்கிறது இது பூச்சிக்கிறது. அம்பம் தியாத்வா அம்பாளோடு கூடிய அந்த சிவனை நல்லா தியானம் பண்ணிட்டு உத்தூல்ய ஊர்துவமஸ்தகம் நெத்தியில், ஊர்துவமஸ்தகம்னா நெத்தி. ஸோ லலாட்டத்தில் நல்ல நெத்தியில் அந்த விபூதியை நன்னா பூசிட்டு உத்தூல்னம் பண்ணிட்டு தேன பாவனையாக பிரம்மபூத்தேன ஸோ பிரம்மபாவத்தோடு ஸோ பகவானை நினச்சிண்டு அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த பாவத்தோடு சிதபஸ்மனா வெள்ளைக்கலா அந்த வெள்ளையான பஸ்மத்தினால லலாட்ட வட்ச ஸ்கந்தேஷு எங்கெல்லாம் பூசிக்கணுங்கிறார். முதல்ல மேல் ஃபோர்கட்டில் பூசியாச்சு. அப்போ மேல் தலை, அதாவது இப்போ அவெல்லாம் தலையை அப்படியே இது பண்ணியிருப்பான், வழிச்சுட்டு இருப்பா இல்லையா. மேல் தலைங்கும் போது முடியை முன்னாடி எடுத்தாச்சு, அதுக்கு தான் அந்த மஸ்தகம்னு பேர். அதுக்கப்புறம் வரக்கூடிய லலாட்டம்ங்கிறது நெற்றி. ஸோ அது மேலே பூசின அப்புறம் நெற்றியில் பூசிக்கணும், லலாட்டத்தில் பூசிண்டு வட்சக நெஞ்சில் பூசிக்கணும், ஸ்கந்தேஷு தோளில் பூசிக்கணும். ஸ்வ ஆஷ்ரம உச்சித மந்திரத்தக அந்த தன்னுடைய பிரம்மச்சாரி ஒரு மந்திரம் சொல்லணும், இவர் சன்னியாசி ஒரு மந்திரம் சொல்லணும். அவளுக்குள்ள மந்திரத்தை ஆஷ்ரமத்துக்கு உச்சிதமான மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இவ்வாறு பூசிக்கணும். ராதே கிருஷ்ணா மேம். संयोज्य भस्मनाथोऽयम्
अग्निः इत्यादिभिः पुनः विमृज्य स अम्बं ध्यात्वा च समुद्दूल्य ऊर्ध्वमस्तकं तेन भावनया ब्रह्मभूतेन सितभस्मना ललाटवक्षस्कन्धेषु स्व आचम उचितमन्त्रतः मध्यमा अनामिका अङ्गुष्ठैः अनुलोम विलोमतः त्रिपुण्ड्रं धारयेत् नित्यं त्रिकालेषु अपि भक्तितः. ஸோ 3 விரல் தானே எடுப்போம், நடு 3 விரல் எடுத்துட்டு அந்த பூசிக்கிறேங்கிறார். அனுலோம விலோமனை இப்படி பூசிக்கணும், அப்புறம் இப்படி 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 பூசிக்கணும், அப்படி இந்த பக்கம் அனுலோம விலோமனை இப்படி அப்படிப்பா பூசிக்கணுங்கிறார். அவ்வளோதான் விஷயங்க. ஸோ அனுலோம விலோமத்தக நேராகவும் குறுக்காகவும் அப்படின்னு அர்த்தம். இப்படி இழுத்து இழுத்து பூசிக்கோன்றார். விலோமத்தக திரிபுண்ட்ரம் தாரையேத்து அப்படி 3 வரி அந்த இதில் மேலே பூசிக்கோ நெத்தியில். நித்தியம் நெத்தியில் மட்டும் இல்லை, கையில் தோளில் எல்லாமே அப்படி தான் பூசிப்பாவா. ஸோ நடு 3 விரல் தான் யூசிக்கணும். அனாமிகா மத்திய அனாமிகா அங்குஷ்டா. ஓ மத்தியமாகிறது நடுவிரல், அங்குஷ்டான்னு சொன்னால் நடுவிரல் கட்ட விரல், அப்புறம் அனாமிகாங்கிறது இது. அனாமிகாங்கிறது மோதிர விரல். ஸோ இப்படியா பூசிப்பா, இப்படி பூசிட்டு அப்போ இப்படி கட்ட விரலை வச்சு உள்ட்டா கட்ட விரல் வர வச்சா இந்த பக்கம் வந்துடும் அப்படி சொல்கிறாங்க. நார்மலாக நம்ம இந்த 3 விரலே பூசிப்போம். பட் இவர் என்ன சொல்கிறார், 2 விரல் இந்த பக்கமாக பூசிக்கோ, கட்ட விரலை வச்சு குறுக்க கோடு போடுன்ற. ஸோ அவள் அங்குஷ்டான நான் கட்ட விரலையும் யூஸ் பண்ணுன்றேன். ஸோ அப்படி திரும்புன்ற போட்டுக்கோ, 3 காலத்துலேயும் போட்டுக்கோன்ற. காலை வேலை, மத்தியான வேலை, சாயந்தரம் வேலை 3 நேரமும் பூசின்றுன்ற பக்தியோட. मध्यमा अनामिका अङ्गुष्ठैः अनुलोम विलोमतः त्रिपुण्ड्रं धारयेत् नित्यं त्रिकालेषु अपि भक्तितः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसहस्र्यां संहितायां 11 स्कन्धे सशिरोव्रतं त्रिपुण्ड्रधारणवर्णनं नाम 9मोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. प्रथमोऽध्यायः. श्रीनारायण उवाच आग्नेयं गौणमज्ञान ध्वंसकं ज्ञानसाधकं गौणं नानाविधं विद्धि ब्रह्मन् ब्रह्मविदाम्बर. ஓகே. ஸோ நாராயணர் சொல்கிறார் நாரதரை பார்த்து, ஆக்னேயம் கவுணம், அதாவது ஆக்னேயம்னு அக்னியிலிருந்து வரக்கூடியது, கவுணம் அதாவது 2வது விதமாக ஏற்படக்கூடிய அந்த 2nd கிரேடு விபூதி. அப்போது அக்னி எந்த அக்னி எப்பேற்பட்ட அக்னியிலேருந்து வரக்கூடியது அப்படிங்கிறது பின்னாடி லிஸ்ட் வருது. ஸோ கவுனன்னு 2nd கிரேடுன்னு அர்த்தம். முன்னாடி ஃபஸ்ட் கிரேடு பார்த்துட்டோம், விரஜா அக்னியிலேருந்து ஏற்படக்கூடியது, அப்புறம் அக்னிஹோத்திரத்துலேருந்து ஏற்படக்கூடிய அந்த சாம்பல், அதெல்லாம் அது ஃபஸ்ட் கிரேடு. கவுனமாகக்கூடியது வரட்டியிலேருந்து வரக்கூடியதுன்னு வரப்போகுது. ஸோ அஜ்ஞான துவம்சகம், அதுவும் அஜ்ஞானத்தை நீக்கும், சந்தேகம் கிடையாது. அந்த அக்னியை அந்த அதுலேருந்து வரக்கூடிய அக்னியில் வாட்டி எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் கூட அஜ்ஞானத்தை நாசப்படுத்தக்கூடியது, ஞான சாதகம், ஞானத்தை சாதித்து கொடுக்கக்கூடியது. கவுனம் நானாவிதம், அப்படிப்பட்ட கிரேட் விபூதி கூட பல விதமாக இருக்குது. வித்தி தெரிஞ்சுக்கோ, பிரம்மன் பிரம்மவிதாம் வர, பிரம்மத்தை அறிந்தவர்கள் சிறந்தவரான ஹே பிரம்மன், ஹே நாரதரை தெரிந்து கொள்ளுங்கள். श्री नारायण उवाच आग्नेयं गौणमज्ञान ध्वंसकं नादकं गौणं नानाविधं विद्धि ब्रह्मन् ब्रह्मविदाम्बर. अग्निहोत्र अग्निजं तद्वत् विरजा अनलजं मुने औपासन समुत्पन्नं समित् अग्नि समुद्भवं पचन अग्नि समुत्पन्नं தாவானல சமுத்பவம். ஸோ எப்படிலாம் விபூதி உண்டாக்குறான்னு சொல்கிறார். அக்னிஹோத்திர அக்னிஜம், அந்த அக்னிஹோத்திரத்துலேருந்து வரக்கூடிய அக்னியிலேருந்து ஏற்படக்கூடிய அந்த சாம்பல். தது விரஜா அனலஜம், விரஜா ஹோமத்திலேருந்து வரக்கூடிய அந்த அக்னியிலேருந்து வரக்கூடிய அந்த சாம்பல். ஔபாசன சமுத்பன்னம், உபாசனம் பண்ணுற உபாசனங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய அக்னி, உபாசனம் பண்ணக்கூடிய உபாசன அக்னி, அதுலேருந்து வரக்கூடிய அது சாம்பல். சமித உபாசன அதில் ஜென்ரலாக எடுக்கக்கூடிய அக்னிகள்னு எடுத்துக்க வேண்டியதான். அதுலேருந்து ஏற்படக்கூடிய அந்த விபூதி. சமித் அக்னி சமுத்பவம், சமித்துக்களை எரிச்சு, சமித்தினால் அப்படி எரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த சாம்பல். பச்சனை அக்னி சமுத்பன்னம், பச்சனை வீட்டில் அந்த காலத்தில் விறகு கட்டையை போட்டு தான் எரித்து சமையல் பண்ணுவான், அதுலேருந்து வரக்கூடிய சாம்பல். தாவானல சமுத்பவம், காட்டில் தீ எரிஞ்சு கொளுத்தி அப்படியே சாம்பலாக கிடக்குமே அந்த சாம்பல். இப்படி பலவிதமான சாம்பல் இருக்குது.
अग्निहोत्र अग्निजं तद्वत् विरजा अनलजं मुने औपासन समुत्पन्नं समिद अग्निसमुद्भवं पचन अग्निसमुत्पन्नं दावानलसमुद्भवं त्रैवर्णिकानां सर्वेषाम् अग्निहोत्रसमुद्भवं विरजा अनलजं चैव दार्यं भस्म महामुने औपासनसमुत्पन्नं गृहस्थानां विशेषतः समिद अग्निसमुत्पन्नं दार्यं वै ब्रह्मचारिणा शूद्राणां श्रोत्रियागार पचन अग्निसमुद्भवम् अन्येषाम् अपि सर्वेषां दार्यं दावानल उद्भवम्. ஓகே, யார் யார் எந்த விபூதி இட்டுக்கணும்னு சொல்லிட்டாருங்க. திரைவண்ணிக்கானாம்னா இந்த பிராமணர், சத்திரியர், வைஷ்யர் இவா 3 பேரும், இந்த 3 வர்ணத்தார்களும் சர்வேஷாம் அக்னிஹோத்திர சமுத்திரம், அக்னிஹோத்திரத்திலேருந்து வரக்கூடிய அந்த சாம்பலத்தை விபூதியாக பூசிக்கொள்ளணும் இந்த 3 வர்ணத்தார்கள். விரஜா அனலஜம் அதுலேருந்து எடுத்துக்கலாம். விரஜா அனல அந்த தீயிலேருந்து விரஜா ஹோமத்துலேருந்து வரக்கூடிய அந்த சாம்பலையும் அவள் பூசிக்கலாம். தாரியம் பஸ்ம மகாமுனே, அதை பஸ்மமாக விபூதியாக பூசிக்கலாம். நாரதா ஔபாசன கிரகஸ்தானா, வீட்டில் கிரகஸ்தர்கள், கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவா விசேஷமாக ஔபாசன சமுத்பன்னம்ங்கிற. ஸோ உபாசன பானையிலேருந்து அக்னி வருமா இருக்கும். அந்த அக்னி எரிஞ்சு சாம்பலை அதை தனியாக எடுக்கணும் போட்டுருக்கு. அக்னி அணைக்கப்படாது, ஆனால் அதை விழக்கூடிய சாம்பலை மட்டும் தனியாக எடுத்து பூசிக்கலாம். ஸோ கிரகஸ்தர்களுக்கு அது ரொம்ப விசேஷங்கிற. அந்த மாதிரி உபாசன அக்னியிலேருந்து எடுத்து அதை பூசிக்கலாம். சமித் அக்னி சமுத்பன்னம் தாரியம் பிரம்மச்சாரண, பிரம்மச்சாரிக்கு சமித்துக்களால் எரிச்ச அந்த சாம்பலை தான் விபூதியாக பூசிக்கணும் பிரம்மச்சாரிகள். சூத்ரானாம் ஸ்ரோத்ரிய ஆகாரன இருப்பிடம், அந்த எங்கள் பச்சன ஆகாரம், பச்சன சமையல் ரூம், சமையக்கட்டில் சாம்பல் விழறதை விறகரிச்சு அந்த ஸ்ரோத்ரியான்னா அந்த பிராமணா வீடு. ஸ்ருதியை அறிந்தவர்கள் பிராமணர்களுடைய வீடுகளில் சமையலறையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாம்பல் தான் சூத்திரர்களுடைய விபூதியாக பூசிக்கணும். அக்னி சமுத்பவம், அந்த அக்னியிலிருந்து வரக்கூடிய சாம்பல். அந்நேஷாம் அபி சர்வேஷாம், பாக்கியெல்லாம் இருக்காளே, இந்த சாண்டாளர்கள், இன்னும் லோயர் கிரேட் பீப்புளெலாம் இருக்காளே, அவளுக்கெல்லாம் தாவானல உத்பவம் தாரியம், தாவானில் காட்டுத்தீயிலேருந்து மொத்தமாக சாம்பல் கொட்டி கிடைக்கும். அந்த சாம்பல் அவர்கள் பூச்சிக்கொள்ள வேண்டும்ட்டு. त्रैवर्णिकानां सर्वेषाम् अग्निहोत्रसमुद्भवं विरजा अनलजं चैव दार्यं भस्म महामुने औपासनसमुत्पन्नं गृहस्थानां विशेषतः समिद अग्निसमुत्पन्नं दार्यं वै ब्रह्मचारिणा शूद्राणां श्रोत्रिय आगार पचन अग्निसमुद्भवम् अन्येषाम् अपि सर्वेषां दार्यं दावानल उद्भवम्. कालः चित्रा पौर्णमासी देशः स्वीयः परिग्रहः क्षेत्र आराम आदि अरण्यं वा प्रशस्तः शुभलक्षणः तत्र पूर्वत्रयोदश्यां सुस्नातः सुकृत अह्निकः अनुज्ञाप्य स्वम् आचार्यं सम्पूज्य प्रणिपत्य च. சுக்ருத ஆன்ஹிகம். ஓகே. ஸோ அது நம்ம கௌசல்யா, சுப்ரஜா, ராமா வருது இல்லையா, ஆன்ஹிகம். ஸோ காலக சித்ரா பௌர்ணமாசிஹி, காலம் எப்போ இந்த விரஜா விபூதியை உண்டாக்கணும். இந்த ஹோம விபூதியோ அல்லது இது அக்னிஹோத்திரம் தான் டெய்லி பண்ணேன். பட் விரஜா ஹோமம் பண்ணுற அந்த விபூதி உண்டாக்குற மெத்தட் சொல்கிறாருங்க. ஸோ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த காலத்தில் தேசக ஸ்வீயக பரிகிரக, தன்னோட வீடாக இருக்கலாம். பரிகிரகம்னா என்னோட வீடு இல்லையா, என்னோட மை பொசிஷன். ஸோ ஸ்வீயக பரிகிரகன்னா என்னுடைய வீட்டில் உண்டாக்குறேன். அந்த பௌர்ணமி தினத்தில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உண்டாக்குறோம். அந்த காலத்தில் தேசம் இந்த தேசமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது க்ஷேத்திரனா வயலாக இருக்கலாம், ஆராம பழத்தோட்டமாக இருக்கலாம், அரண்யம்பா காட்டு பிரதேசம். அரண்யம்ங்கிறது இப்போ பெரிய காடில் ஏற்படக்கூடிய அந்த இடத்திலோ, தேசம் இது, காலம் இது, காலத்தெல்லாம் பைஃபர்கேட் பண்ணி சொல்கிறார். பிரசஸ்தக சுபலக்ஷணக இதெல்லாம் தான் பெஸ்ட்டு. ஸோ உன்னுடைய வீட்டில் உண்டாக்குறதோ இல்லை காட்டிலையோ இல்லை வயலில் உண்டாக்குறதோ இப்போ ஏற்பட்ட அந்த சித்ரா பௌர்ணமி நாளில் உண்டாக்கக்கூடிய அந்த இது பெஸ்ட்டு. பிரசஸ்தான பெஸ்ட்டு. சுபலக்ஷணக சோபனமான லக்ஷணம் கூடியது அந்த விபூதி.
தத்திர பூர்வ திரையோதசியா இப்போ பௌர்ணமி வரப்போகிறது, அதுக்கு முன்னாடி ஒரு திரையோதசி வருமே, அந்த திரையோதசி அன்னைக்கு குளிக்கணும். முதல்ல சூஸ்நாத்தக நல்லா குளித்து சுக்ருத ஆன்மீகம்னு டெய்லி டியூட்டிஸ் காலம்பரம் என்னெல்லாம் வேலை உண்டோ அதெல்லாம் முடிக்கணும். ஆன்மீகமான தன்னுடைய டெய்லி டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்னெல்லாம் வேலை உண்டோ அதெல்லாம் சுக்ருதா அந்த மாதிரி நன்றாக முடித்து விட்டு குளித்து இந்த காரியெல்லாம் முடிச்சுட்டு அனுஜாபிய ஸ்வம் ஆச்சாரியர்கிட்ட போய் குருகிட்ட போய் நான் இந்த மாதிரி விபூதி பண்ண போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிண்டு, ஸோ ஆச்சாரியம் சம்பூஜ்ய பிரணிபத்தியச்ச அவரை பூஜை பண்ணி அவரை நமஸ்காரம் பண்ணி அப்புறம் இந்த எப்படி விபூதி உண்டாக்கணுங்கிற மெத்தடுக்கு வரணும். ஸோ இதெல்லாம் பூர்வகமாக பண்ண வேண்டியது. திரையோதசி அன்றைக்கி ஆரம்பிச்சு விட்றது அந்த வேலை. कालः चित्रा पौर्णमासी देशः स्नीयः परिग्रहः क्षेत्र आराम आदि अरण्यं वा प्रशस्तः शुभलक्षणः तत्र पूर्वत्रयोदश्यां सुस्नातः सुकृत आह्निकः अनुज्ञाप्य स्वम् आचार्यं सम्पूज्य प्रणिपत्य च पूजां वैशेषिकीं कृत्वा शुक्लाम्बरधरः स्वयं शुद्धयज्ञोपवीती च शुक्लमाल्यानुलेपनः दर्भासने समासीनः दर्भमुष्टिं प्रगृह्य च प्राणायामत्रयं कृत्वा प्राङ्मुखः वापि उदङ्मुखः ध्यात्वा देवं च देवीं च तद्विज्ञापनवर्त्मना. ஸோ பூஜாம் வைசேஷிகியும் கிருத்துவா விசேஷ பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சுக்லாம்பரதரக ஸ்வயம் சுக்ல அம்பரதரம் சுக்லன்னா அது வெள்ளை வேஷ்டி நல்ல வெள்ளையான ட்ரெஸ்ஸை போட்டுண்டு தான் நல்ல வெள்ளையான வேஷ்டியை போட்டுண்டு சுத்த யஜ்ஞோபவீதிச்ச யஜ்ஞோபவீதெல்லாம் ரொம்ப அழுக்கெல்லாம் இல்லாமல் நல்ல சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பூணலை போட்டுண்டு சுக்ல மால்யானுலேபனக சுக்ல நல்ல வெள்ளை வெள்ளையான மாலையெல்லாம் போட்டுண்டு அனுலேபனம் சந்தனமெல்லாம் பூசிண்டு தர்பாசனே ஆசீனகா இதெல்லாம் திரையோதசியில் பண்ணுறேன். திரையோதசியில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா யஜ்ஞோபவீதெல்லாம் வச்சுட்டு தர்பாசனத்தில் உட்காந்துக்கணும். தர்பையை பரப்பி அதில் உட்காந்துக்கணும். கையிலையும் தர்ப முஷ்டிம் ஒரு முஷ்டியில் என்னது ஒரு தர்பையெல்லாம் கையில் தர்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுண்டு பிரகிருஹியச்சா பிடிச்சிட்டு பிராணாயாமத்திரயம் கொடுத்துவா நல்லா மூச்சை 3 வாட்டி இழுத்து விட்டுட்டு பிராங்முகா பாபி உதங்முகா ஃபேஸிங் ஈஸ்ட். ஸோ பிராங்முகன்னு இது ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உட்காரலாம், இல்லையா நார்த்தை ஃபேஸ் பண்ணி உதங்முகன்னு நார்த்தை ஃபேஸ் பண்ணி உட்காந்துக்கலாம். தியாத்வா தேவம் ச தேவியும் அப்படியே அங்கே உட்காந்து தேவனையும் தேவியை சதாசிவனையும் பார்வதியையும் தியானம் பண்ணிவிட்டு தத் விஜாபன வர்த்தமனா நான் இப்போ விபூதி பண்ணுற காரியத்தில் இறங்குறேன், நல்லபடியாக அது பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இதை ஸ்ரீதோ விரதமாக சொல்லியிருக்கு. ஸ்ரீதோ விரதம் தான் விபூதியை. ஸோ அதனால அது அவருக்கு விஜாபனம் பண்ணணும், நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு அவருக்கு தெரிவித்து पूजां वैशेषिकीं कृत्वा शुक्लाम्बरधरः स्वयं शुद्धयज्ञोपवीती च शुक्लमाल्यानुलेपनः दर्भासने समासीनः दर्भमुष्टिं प्रगृह्य च प्राणायामत्रयं कृत्वा प्राङ्मुखः वापि उदङ्मुखः ध्यात्वा देवं च देवीं च तद्विज्ञापनवर्त्मना व्रतमेतत् करोमि इति भवेत् संकल्प दीक्षितः यावत् शरीरपातं वा 12 अब्दम् अथापि वा तदर्धं वा मास 12कं तु वा तदर्धं वा मासमेकम् अथापि वा दिन 12कं वापि दिनशकम् अथापि वा तदर्धं दिनमेकं वा व्रत संकल्पना अवधि. போச்சுவா விரதம் ஏதத் கரோமி இந்த சிரோவிரதத்தை நான் கடைப்பிடிக்கப் போகிறேன் அப்படின்னு அவள்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணிவிட்டு பவே சங்கல்ப தீட்சிதகா ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு தீட்சை எடுத்துன்னு அங்கே இருக்கணும். யாவத் சரீர பாத்திரம் வா அப்போ பார்த்தோம்னா இது சரீரம் விழுவது வரையில் அப்படின்னா சாகர வரையில் நான் இந்த விபூதியை சிரோவிரதத்தை நான் தரிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் விபூதியை நான் பூசிப்பேன், சாகர வரையிலும் எண்ணத்தில் விபூதி இருக்கும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கலாம். இல்லையா 12 சப்தம் 12 வருஷமாவது நான் இந்த விபூதியை நான் தரித்து கொள்வேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம். அதுலேயும் 6 வருஷம் ததர்த்தம், அதில் பாதி 6 வருஷம் இல்லையா, அதுலேயும் பாதி ததர்த்தம் 3 வருஷம் இல்லையா, மாதம் 12 அப்படியே 12 மாதம்னா 1 வருஷம், 1 வருஷமாவது விபூதி நான் போட்டுப்பேன். ததர்த்தம் இல்லையா 6 மாதம் இல்லையா, அர்த்தம் 3 மாதம் இல்லாட்டா மாதம் ஏக்கம் ஒரே ஒரு மாதமாவது நான் இந்த விபூதி பூசிப்பேன், சிரோவிரதத்தை கடைப்பிடிப்பேன்.
தினத்வாதசகம் அதுவும் இல்லையா 12 நாள், அதுவும் இல்லையா தினஷட்கம் 6 நாள், அதாபி அல்லது ததர்தம் 3 நாள், அதில் பாதி 3 நாள், தினமேக ஒரே ஒரு நாள், வா விரத சங்கல்ப அவதி. ஸோ அந்த அவதின்னு எல்லை. இந்த விரத சங்கல்பத்துக்கு அந்த ஒரு நாளாவது நான் சிரோ விரதத்தோடு கூட இருப்பேன் அப்படின்னு நீ மனசில் சங்கல்பிச்சுக்கோ. அது ஒன் சௌரியம். ஒரு நாளாவது அதை கடைப்பிடிக்கிறேன்னெல்லாம் சங்கல்பத்தை பண்ணிக்கோ. ராதே கிருஷ்ணா மேம். प्रथमेतत् करोमि इति भवेत् सङ्कल्प दीक्षितः यावत् शरीरपातं वा द्वादशाब्दम् अथापि वा तदर्थं वा मासद्वादशकं तु वा तदर्थं वा मासमेकम् अथापि वा दिनद्वादशकं वापि दिनशतकम् अथापि वा तदर्थं दिनमेकं वा व्रतसङ्कल्पन अवधि अग्निम् आदाय विधिवत् विरजाहोमकारणात् हुत्वा आज्येन समिद्भिश्च तरुणा च यथाविधि पूताहात् पुरतः भूयः तत्त्वानां शुद्धिम् उद्दिशन् जुहुयान् मूलमन्त्रेण तैः एव समितादिभिः. ஓகே. ஸோ விதிவத்து விரஜா ஹோம காரணாத், நான் விரஜா ஹோமத்திற்காக விரஜா ஹோமத்தை பண்ண போகிறேன் இல்லையா, விரஜா ஹோமத்துலேருந்து அந்த அக்னிலேருந்து சாம்பல் எடுக்கணும், அதான் இது. ஸோ அந்த விரஜா ஹோமத்திற்காக அக்னிம் ஆதாய அதுக்காக நான் அக்னியை ஏற்படுத்தி குத்வா ஆஜ்யேன அந்த சமித்தெல்லாம் வச்சு சமித்தெல்லாம் வச்சு விரஜா ஹோமத்துக்கு சமித்தெல்லாம் வச்சு குத்வா நல்லா ஹோமம் பண்ணி ஆஜியனை நெய்யெல்லாம் விட்டு சமித்தில் நெய்யெல்லாம் விட்டு நான் அந்த ஹோமத்தை பண்ணி சருணாச்ச யதாவிதி. அதுக்கு சரு கொடுக்கல. ஒரு ஹோமம்னு சொன்னானே சருங்கிறது என்னது பாலால் செய்யப்பட்ட ஒரு நைவேத்தியம். ஸோ அந்த பால் பொங்கல்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் யதாவிதி எப்படி பண்ணணுமோ அந்த விரஜா ஹோமத்தை அது மாதிரி நான் பண்ணி பூத அகாத்த புறத்தக. பூத்த அகாத்தனா புண்ணிய தினம். பூத்தானா புண்ணியம். புண்ணியமான தினம் என்னது பௌர்ணமி தினத்தில் தான் எல்லாமே எடுக்க போகிறோம். விபூதி எடுக்கிறது பௌர்ணமி இன்னைக்கு. ஆனால் அதுக்கு முந்தின நாளைக்கு பூயக தத்துவானாம் சுத்தின்னு பூத சுத்தின்னு அர்த்தம். பூத சுத்தி தான் சொன்னோம் இல்லையா. எல்லாமே இந்த பஞ்சபூதங்களாலான உடம்பு, இந்த உடம்பெல்லாம் எப்படி உடம்புலேருந்து பாப புருஷன் அப்படியே லெஃப்ட் சைட் ஆஃப் தி ஸ்டமக்லேருந்து எடுத்து வெளியில் வச்சு திருப்பி அவனை எரித்து அதில் தண்ணி விட்டு அவனை தீர்த்து தண்ணி விட்டு குழைச்சி கரைச்சி திருப்பியும் புதுசாக 5 பஞ்சபூத உடலாம் பார்க்க எவ்வளோ பெரிய பூத சுத்தி கிளாஸ் இருந்தது. ஸோ அந்த பூத சுத்தியை பண்ணுன்றார். இப்போ தத்துவானாம் சுத்தியும் உத்திஷன் அந்த பூத சுத்தியை அது உத்தேசித்து ஜுஹியாத் மூல மந்திரேன. ஸோ மூல மந்திரம் என்னது எப்போவுமே நமசிவாய தான் மூல மந்திரம். ஸோ ஓம் நம சிவாய அந்த மூல மந்திரத்தை வச்சுக்கொண்டு அப்படியே அந்த இதை ஹோமம் பண்ணு, விரதா ஹோமத்தை பண்ணு. விபூதி தான் அடுத்த நாள் எடுக்கணும், ஏன்னா அன்றைக்கே விபூதி எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு முந்தின நாளைக்கு நீ எல்லாம் மூல மந்திரத்தினால அந்த ஹோமத்தை பண்ணி தைஹி ஏவ சமிதாத்பிகி. எதை நீ சமித்தெல்லாம் கொண்டு வந்துருக்கிய அந்த சமித்தெல்லாம் வச்சு அக்னியெல்லாம் அந்த இது மூட்டி அதில் நெய்யை விட்டு எல்லாம் எரித்து ஹோமத்தை பண்ணு. அக்னிம் ஆதாய விதிவத் விரஜா ஹோம காரணாத் உத்வா ஆஜ்யேன சமித்பிஷ்ச சருணா ச யதாவிதி பூத அஹாத் புரதஹ பூயஹ தத்வானாம் சுத்திம் உத்மிஷன் ஜுஹுயான் மூல மந்த்ரேன தைஹி ஏவ சமித் ஆதிபிஹி. तत्वानि एतानि मे देहे शुद्ध्यन्ताम् अपि अनुस्मरन् पश्चात् भूतादि तन्मात्राः पञ्चकर्मेन्द्रियाणि च ज्ञानकर्मविभेदेन पञ्च विभागशः त्वग् आदि धातवः 7 पञ्चप्राण आदिवायवः मनो बुद्धिः अहङ्कारः गुणाः प्रकृतिपूरुषौ रागः विद्या कला चैव नियतिः काल एव च माया च शुद्ध विद्या च महेश्वर सदाशिवौ शक्तिश्च शिवतत्त्वं च तत्त्वानि क्रमशः विदुः. ஸோ இந்த அவ்வளோ ஸ்லோகமும் என்ன சொல்கிறதுனா தத்துவங்களை சொல்கிறது. நமக்கு பாகவதத்தில் படிக்கிறது சாங்கிய தத்துவம் 25 தான் படிப்போம். ஆத்மாவோடு சேர்த்து 25ன்னு சொல்லுவோம் சாங்கியத்தில் தத்துவங்களை. அதே இது அபிராமி பட்டர் என்ன சொல்கிறாருன்னா 36 அறங்களை உடையவள்னு 36 அறங்கள்னு 36 தத்துவத்தை அங்கே சொல்கிறார் அபிராமி பட்டர். இதில் அதுக்கும் மேலே தத்துவங்களோட லிஸ்ட்டு வருது. தத்துவங்கள்னால் வாட் எவர் கம்ஸ் அவுட் ஆஃப் தத் இஸ் கால்டு தத்துவம். கடவுள்கிட்டருந்து வரக்கூடிய எல்லாத்துக்குமே தத்துவம்னு தான் பேர். ஸோ அதை 7ன்னு சொல்லலாம் நம்ம
பாகவத்திலே பார்க்குறோம் 7ன்னு சொல்லிக்கோ, அப்புறம் 7 பெருசாகி அதுலேருந்து 16, 9, 11, 16, ஒன்றுக்கும் 9ன்னு எதெல்லாம் சேர்த்துக்கணும், 11ன்னு எதெல்லாம் சேர்த்துக்கணும், இப்படியே ஸ்லோகங்கள் வருது பாகவதத்தில். இதில் வந்து டோட்டலாக இவ்வளோ தத்துவங்கள் இருக்குன்னா இது லிஸ்ட்டை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 தத்துவம் வருது. அபிராம பெட்டர் 36 சொன்னா. அபிராம பெட்டர் சொல்லும்போது சுத்த வித்யா, மகேஸ்வர வித்யா, சதாசிவ வித்யா அதெல்லாமே இதாக சொல்லுவார் அவர், தத்துவங்களாக சொல்லுவார். வேற இங்கே இன்னுமே ஜாஸ்தி வருது. ஒவ்வொன்றையுமே நீ தத்துவமாக பகவான்கிட்ட வெளிவரக்கூடிய எல்லாமே தத்துவமாக எடுத்துக்கோன்னு சொல்லி இங்கே தத்துவங்களை விவரிக்கிறார். தத்துவானி ஏதானி மே தேகே சுத்தியந்தாம். ஸோ எல்லா தத்துவங்களும் இந்த பூத உடம்புல இருக்கிறதுனால அந்த பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்த எல்லா சாங்கிய தத்துவங்கள்லேருந்து எல்லாமே பூத உடம்புல சுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லி சுத்தியந்தாம் இது அனுஸ்மரன் மனசில் அப்படி தியானம் பண்ணி இந்த பூத சுத்தி பண்ணுறோம் அந்த தத்துவங்களை. பஷாத் பூதாதி தன்மாத்திராக. ஸோ அதுக்கப்புறம் பூதாதிகின்னு இந்த பஞ்சபூதங்கள், ஆதிபூதங்கள், சூஷ்ம பூதங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள், அதுக்கப்புறம் பஞ்ச கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், ஞான கர்மங்கிறது ஞானேந்திரியங்கள், அப்புறம் பஞ்ச விபாகச எல்லாம் 5 தன்மாத்திரைகள் 5, பஞ்சபூதங்கள் 5, பஞ்ச கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, இப்படி 5 இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மனசில் தியானம் பண்ணு. தொக்காதி தாத்தவக சப்தா. இப்போ தாத்துக்களை எல்லாம் சேர்த்துக்கிறார் தத்துவத்தில். உடம்புல என்னெல்லாம் இருக்குது, 7 தாத்துக்கள் இருக்கு இல்லையா, மஜ்ஜை, மாம்சம், சுக்லம், எல்லாம் வீரியம் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி 7 தாதுக்கள் உடம்புல இருக்கே அதெல்லாமே க்ளீன் ஆகுது. பூத சுத்திங்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணி அந்த புது உடம்பு வர வச்சு எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறேன். ஸோ அப்படி பஞ்ச பிராண, இது தவிர 5 பிராணங்கள், மெயின் பிராணங்கள் 5 பிராணங்கள் இருக்கு இல்லையா, அபான பிராண, அபான, உதான, சமான, வியானன்னு சொல்லி 5 பிராணங்கள். ஆதி வாயவகை இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வாயுக்கள், மனக மனசு, புத்தி, அகங்காரம், இதெல்லாம் அந்த கரணம்னு பேர் இல்லையா. ஸோ குணாகா 3 குணங்கள், 3 குணங்களால் ஆனதான் உடம்பு. இந்த குணங்கள் இல்லாட்ட உடம்பே கிடையாது. இந்த குணங்கள் தான் அதாவது வேலை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த குணங்கள் பிரகிருதி புருஷன், மூல பிரகிருதி புருஷன் என்று சொல்லக்கூடியவன். அப்புறம் ராகக வித்யா இதெல்லாம் கூட சேர்க்குறான். ராகங்கிறது என்னது, தொந்தங்கள்னு எடுத்துக்கலாம். ராகங்கிறது ராகத்வேஷம் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ ராகத்வேஷங்கள், அப்புறம் வித்யா, அப்புறம் கலைகள், சைவ நியதிகி கால ஏவச்ச. நியத்தின்னு என்னென்ன பண்ணணுமோ அந்த நியதிகள் எல்லாமே. அப்புறம் காலம், மாயை, சுத்த வித்யா இதெல்லாமே அந்த தத்துவங்களில் வருது. சுத்த வித்யைன்னு சொல்லக்கூடிய அந்த கலை, மகேஸ்வர தத்துவம் என்னதுன்னு எல்லாம் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ மகேஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவம், அப்புறம் சக்திங்கிற தத்துவம், சிவன்னு சொல்லக்கூடிய தத்துவம், இப்படியெல்லாம் இதெல்லாம் தத்துவங்கள் கிரமசக வரிசையாக இந்த தத்துவங்களை அறிந்து கொள். விதுகு இதெல்லாம் தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன. விதுகுன்னு இது தெரிந்து கொள்ளப்படுகிறது. தத்வானி ஏதானி மே தேஹே சுத்யந்தாம் இதி அனுஸ்மரன் பஷ்சாத் பூதாதி தன்மாத்ராஹ பஞ்ச கர்மேந்திரியாணி ச ஞான கர்ம விபேதேன பஞ்ச விபாகஷஹ त्वग् आदि धातवः सप्त पंच प्राण आदि वायवः मनः बुद्धिः अहंकारः गुणाः प्रकृति पुरुषो रागः विद्या कला चैव नियतिः काल एव च माया च शुद्ध विद्या च महेश्वर सदाशिवो शक्तिः च शिवतत्त्वं च தத்வானி கிரமஷஹ விதுஹு. ஸோ இவ்வளவுமே உடம்புல இருக்குன்றார். இவ்வளோ உடம்புல இருக்கக்கூடிய இவ்வளோ தத்துவங்களையும் நீ மனசில் நினச்சின்னு தியானம் பண்ணி பூத சுத்தி பண்ணிக்கும். அதுக்கப்புறம் மந்த்ரைஸ்து விரஜைஹி ஹுத்வா ஹோதா அசௌ விரஜக பவேத் அத கோமயம் ஆதாய பிண்டீகிருத்ய அபிமந்த்ய ச ன்யஸ்ய அக்னௌ தம் ச சம்ரக்ஷ்ய தினே தஸ்மின் ஹவிஷ்யபுக் பிரபாதே ச சதுர்தஷ்யாம் கிருத்வா சர்வே புரா உதிதம் தஸ்மின் தினே நிராஹாரக காலசேஷம் சமாபயேத். ஸோ விரஜை விரஜைஹி மந்திரைஹி ஹுத்வா. ஸோ விரஜா ஹோமத்துக்குள்ள மந்திரங்கள், அதுக்கு என்னெல்லாம் மந்திரம் இருக்கோ அந்த மந்திரத்தால் நீ அந்த ஹோமத்தை பண்ணு. ஹோதா தான் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த இதெல்லாம் பண்ணக்கூடிய மெயின் ஆள். அந்த ஹோதா அசௌ இவன் தான் ஹோதாவாக இருக்கான். ஏன்னா யார் விபூதி எடுக்கிறானோ அவன் தான் ஹோதா. ஸோ அவன் விரஜாஹோமம் பண்ணி வீரஜகா பவேத்து, அவன் குற்றங்குறைகள் எல்லாம் தொலைத்து விடட்டும். ஸோ விரஜாஹோமம் பண்ணுறதுனால அவன் சுத்தமாவன். அப்படி வீரஜகா பவேத்து குற்றமில்லாதவனாக ஆகி கோமயம் ஆதாய. அப்புறம் என்னாச்சு, கோமயத்தை கொண்டு சாணத்தை எடுத்துன்னு வரணும். சாணத்தை நல்லா உருட்டி பிண்டீகிருத்திய பிண்டமாக பண்ணிக்கணும்.
ஸோ சாணத்தை நல்லா உருட்டி எடுத்து அபிமந்திரியச்சா அதுலேயும் மந்திரங்கள் எல்லாம் செலுத்தி அதை இந்த அக்னியில் வைக்கணும். அப்போ தானே அது சாம்பல் ஆகும். ஸோ அக்னியில் கொண்டு வெய். நெஸ்ய அக்னௌ தம்சா அதை சம்ரக்ஷி, அதை பத்திரமாக அந்த ஹோமத்தில் உருட்டி அந்த சாணத்தெல்லாம் அதுக்குள்ளே வச்சு ரட்சணம் பண்ணி தஸ்மின் தினே எது ஹோம தினத்தில் ஜாகிரதையாக அந்த இதெல்லாம் உள்ளே வச்சு ஹவிஷ்ய புக்கு அன்றைக்கி அவன் என்ன பண்ணணுன்னா அதில் நைவேத்திய சாமானம் மட்டும்தான். அந்த ஹவிஷ்யமாக பண்ணுறோமே, ஒரு சருவு பண்ணுறோம் இல்லையா, அந்த சருவை மட்டும்தான் அவன் சாப்பிடணும். ஹவிஷ்ய புக்கு அந்த ஹவிசையே தனக்கு ஆகாரமாக அன்றைக்கி ஒரு நாளைக்கு அவன் அப்படி தான் அந்த இது சதுர்தசி அன்றைக்கி அப்படி தான் அவன் சாப்பிடணும். அதை சதுர்தசியாம் பிரபாத்தேச்சா சதுர்தசி கால வேளையில் கிருத்வா சர்வம் புறா உதித்தம் இதெல்லாம் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக எல்லாம் காலம்பரம் பண்ணிவிட்டு தஸ்மின் தினே நிராகாரக. ஸோ ஹவிஸ் மட்டும்தான் சாப்பாடுன்னு வேறு சாப்பாடு எதுவுமே கிடையாது, நிராகாரமாக இருக்கணும். காலசேஷம் சமாபேதம் அன்றைக்கி முழுசும் காலம்பரம் இந்த ஹவிஸை சாப்பிட்டாச்சா அதோடு முடிஞ்சுது. பாக்கி நாள் முழுக்க ஒன்றும் சாப்பாடு கிடையாது. அப்படி இருக்குன்னா அந்த நாளை முடிக்க வேண்டும். சமாபயேத் மந்த்ரைஸ்து விரஜைஹ உத்வா போதா அசௌ விரஜக பவேத் அத கோமயம் ஆதாய பிண்டீக்ருத்ய அபிமந்த்ரய ச நஸ்ய அக்னௌ தம் ச சம்ரக்ஷ்ய ரிணே தஸ்மின் ஹவிஷ்ய புக் பிரபாதே ச சதுர்தஷ்யாம் கிருத்வா சர்வம் புரா உதிதம் தஸ்மின் தினே நிராஹாரஹ காலசேஷம் சமாபயேத். प्रातः पर्वणि चापि एवं कृत्वा होम अवसानतः उपसंहृत्य रुद्राग्निं गृहीत्वा भस्म यत्नतः ततश्च जटिलः मुण्डः शिखा एकजट एव च भूत्वा स्नात्वा पुनः वीतलज्जः चेत् स्यात् दिगम्बरः अन्यः काषायवसनः चर्मचीराम्बरः अथवा एक अम्बरः वल्कलवान् भवेद्दण्डी च मेखली प्रक्षाल्य चरणौ पश्चात् द्विहि आचम्य आत्मनः स्थनुम्. ओके प्रातः पर्वणि. ஸோ கால வேளையில் பர்வணின்னா அந்த அந்த டே, அதாவது பர்வணம்னாலே உற்சவமான தினம்னு. இப்போ இந்த பூஜை பண்ணுறோமே அந்த தினமே புண்ணியமான தினம் இல்லையா, அதனால அந்த காலை வேளையில் அந்த டேயில் ஏவம் கிருத்துவா ஹோமத்தை இந்த மாதிரி கால வேளையில் இந்த மாதிரி உற்சவமான அந்த தினத்தில் அதை பண்ணியாச்சு. ஹோம அவசானத்தக ஹோமம் முடிவு வரைக்கும், அவசானம்னா எண்டு. ஸோ ஹோமம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப சுத்தபத்தமாக இருந்துட்டு உபசம்ஹிருத்திய ருத்ராக்னிம் கடைசியில் என்னது அந்த அந்த எரிச்சோம் இந்த விரஜா ஹோமம் பண்ணினோமே அந்த அக்னியை சம்ஹாரம் பண்ணுறது என்னது, அந்த அக்னியை இதை போட்டு மூடி வச்சுடுறது. அப்படியே மூடி அந்த இதெல்லாம் வெந்து கிடக்கும். அந்த சாணெல்லாம் உருட்டி வச்சோமே அதில் வெந்து போயிடும். ஸோ கிரகித்வா பஸ்ம எத்தனத்தக. அப்போ இப்போ எடுத்து அந்த உற்சவமான அந்த 15ஆம் தேதி பௌர்ணமாசி அன்றைக்கி அதை எடுத்து வெளியில் எடுத்து அந்த பஸ்மத்தை எத்தனை முயற்சியோடு கூட எப்படி ஜட்டிலக முண்டக அவன் எப்படி இருக்கணும் அந்த எடுக்கிறானே அந்த விபூதி எடுக்கிறவன் ஜடை தரித்தவனாக இருக்கலாம். ஜடை தரித்தவனாக முண்டக ஃபுல்லாக தலைமுடியே இல்லை முண்டனம் பண்ணினவனாக இருக்கலாம். ஷிகா தலையில் ஒரே ஒரு ஷிகை மட்டும் இருக்கும், அந்த ஷிகையை வச்சுன்றவனாக இருக்கலாம். ஏக்க ஜட ஒரே ஒரு ஷிகை ஒரே ஒரு ஜடை இருக்கக்கூடிய அந்த ஷிகையோடு கூட இருக்கலாம். இவ்வாறு இருந்து கொண்டு ஸ்நாத்வா குளிச்சுட்டு புனக வீத லஜ்ஜக அவனுக்கு லஜ்ஜையெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு திகம்பரகன்னுட்டார், முடிஞ்சால் வெக்கத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எதுவும் போட்டுக்காமல் அந்த பஸ்மத்தை உண்டாக்கணுங்கிறார். பஸ்மத்தை உண்டாக்குறதுக்கு அவ்வளோ ப்ரொசீஜர். ஸோ திகம்பரனாக இருந்து கொண்டு அந்த பஸ்மத்தை அப்போ தான் எடுக்கணும். அல்லது அந்நியனா வேறு விதமாக காஷாய வசனக. சரி உனக்கு பிடிக்கல ட்ரெஸ்லாம் போக முடியாதுன்னு சொன்னா ஒரு காஷாய வஸ்திரத்தை போட்டுக்கும். அல்லது சர்ம தோலாடையை தரிச்சுக்கும். இல்லையா சீராம்பரக மர உரி தரிச்சுக்கும். ஸோ இந்த விபூதி எடுத்து பண்ணுறது இவ்வளோ விசேஷமாக பண்ணி ஆகணும். ஸோ மர உரி தரிச்சுக்கணும். அல்லது ஏக்க அம்பரக ஒரே ஒரு உரி தான். மர உரின்னா 2 3 அப்படி சுற்றிகிட்டே இருக்கக்கூடாது, ஒரே ஒரு மர உரி தான். வல்கலம்னாலும் இது தானே, வல்கலம்னாலும் மரப்பட்டை தானே. ஸோ மரப்பட்டையை சுற்றிண்டு தண்டி ச மேக்கலி, அதாவது சந்நியாச தீட்சை எடுத்த மாதிரி இருக்கணும். சந்நியாச தீட்சைக்குள்ளே தானே இது விரஜா ஹோமமே சந்நியாச தீட்சைக்குள்ள ஹோமம். அதனால அவன் தண்டத்தை கையில் வச்சுக்கணும். மேக்கலின்னா அரஞ்சான் போட்டுருக்கணும், அரஞ்சான் மட்டும் இருக்கலாம். பிரச்சாலிய சரணம் கால லம்பனம் பஷா துஹி ஆச்சம்யா 2 வாட்டி ஆச்சமனம் பண்ணினோம். ஆச்சமனக தனு அப்படி உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த விரஜா ஹோமத்தெல்லாம் அக்னியை எடுக்கணும். प्रातः
ततः पर्वणि चापि एवं कृत्वा होम अवसानतः उपसंहृत्य रुद्राग्निं गृहीत्वा भस्मयत्नतः ततः च जटिलः मुण्डः शिखा एकजट एव च भूत्वा स्नात्वा पुनः वीत लज्जः चेत् स्यात् दिगम्बरः अन्यः काषाय वसनः चर्मचीर अम्बरः अथवा एक अम्बरः वल्कलवान् भवेत् दण्डी च मेखली प्रक्षाल्य चरणौ पश्चात् द्विः आचम्य आत्मनः तनुम् संकलीकृत्य तद्भस्म विरजा अनल संभवम् अग्निः इत्यादिभिः मन्त्रैः षड्भिः आतर्वणैः क्रमात् विवृज्य अङ्गानि मूर्धादि चरण अन्तं च तैः स्पृशेत् ततस्तेन कर्मणा एव समुद्धूल्य च भस्मना सर्वाङ्ग उद्दूलनं कुर्यात् प्रणवेन शिवेन वा ततश्च पुण्ड्रं रचयेत् त्रियायुष समाह्वयम् ओके சங்கலீகிருத்தி என்னது அதை சேர்க்கணும் எல்லாம் விபூதியெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணிப்போம் எல்லாத்தையும் உதுத்து இது பண்ணி சாம்பலாக்கி உதுத்து அது பஸ்மமாக ஏற்படுத்தணும் தத் பஸ்ம விரஜா அனல சம்பவம் விரஜா ஹோமம் பண்ணிலேருந்து வரக்கூடிய அந்த பஸ்மத்தை தத் பஸ்ம அந்த பஸ்மத்தை அக்னிஹி இத்தியாதிபி மந்திரைஹி இல்லை அக்னி ரீதி பஸ்ம அப்படிலாம் மந்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரத்தால் ஷட்பிஹி ஆதர்வணைஹி ஸோ ஆதர்வண மந்திரங்கள் எல்லாம் ஆதர்வணம் அது கூட ஒரு ஜாபாலி ஷாக்கையான ஒரு ஷாக்கையில் சொல்லக்கூடிய மந்திரங்கள்னு பார்த்தோம் இந்த விபூதி பண்ணுற மந்திரம் இல்லாமல் அந்த ஷாக்கையில் தான் இருக்குது ஆதர்வண வேதத்தில் இருக்குது ஸோ அந்த மந்திரங்களை சொல்லித்தான் இதெல்லாம் இந்த விபூதியெல்லாம் உண்டாக்கணும் விமிரிஜி அங்காணி அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த அந்த சாம்பலை வச்சுட்டே அங்கத்தெல்லாம் பூசணும் எல்லாத்தையும் பூசிக்கணும் மூர்தாதி சரணாந்தம் தலை முதல் கால் வரை பூசிக்கணும் தைஹி ஸ்பிருஷேத்து அப்படி அதை எல்லாத்தையும் அந்த விபூதி உடல் முழுக்கம் பூசி அதை தொட்டுக்கொள்ள வேண்டும் ததக தேனக்கிரமேண ஏவ அதே மாதிரி சம் உத்தூள்யச்சா பஸ்மனா அப்படி பூசின்றதுக்கப்புறம் அதே தலையிலேருந்து அப்படியே உத்தூளனம் பண்ணுறது தெளிக்கணும் அந்த விபூதியை தெளிச்சுட்டு சர்வ அங்க உத்தூளனம் குறியாது எல்லா அங்கத்துலேயும் அதை உத்தூளனம் பண்ணி பிரணவேன சிவன மந்திரம் சொல்லி பண்ணணும் என்ன பிரணவ மந்திரம் ஓ பிரணவேன சிவனன்னு ஓம் நம சிவாயா அதான் மந்திரம் ஸோ பிரணவங்கிறது ஓம் சிவனன்னு நம சிவாயா ஸோ அந்த ஓம் நம சிவாயான்னு சொல்லி உத்தூளனம் பண்ணிக்கணும் உடம்பு முழுக்க ததச்சா புண்டம் ரச்சையேத்து அதுக்கப்புறம் தான் முதல்ல இதெல்லாம் பண்ணிட்டு உடம்பே அந்த விபூதியால் சுத்தமாகிடுது அதுக்கப்புறம் தான் மீதி விபூதியெல்லாம் இது பண்ணணும் உதுத்து எல்லாம் பண்ணணும் முதல் விபூதி எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு ஆகணும் ஸோ ரச்சையேத்து திரியாயுஷக சமாஹயம் திரியாயுஷக மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது திரியாயுஷ்னு ஸ்டார்ட் பண்ணுற மந்திரம் ஸோ அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் புண்டம் ரச்சையேத்து விபூதியை தயாரி संकलीकृत्य तद्भस्म विरजा अनल संभवम् अग्निः इत्यादिभिः मन्त्रैः षड्भिः आतर्वणैः क्रमात् विमृज्य अङ्गानि मूर्धादि चरण अन्तं च तैः स्पृशेत् ततः तेन क्रमेणैव समुद्धूल्य च भस्मना सर्वांग उद्धूलनं कुर्यात् प्रणवेन शिवेन वा ततश्च पुण्ड्रं रचयेत् त्रियायुष समाह्वयम् शिवभावं समागम्य शिवभावम् अथ आचरेत् कुर्यात् त्रिसन्ध्यम् अपि एवम् एतत् पाशुपतं प्रथम भुक्तिमुक्तिप्रदं चैव पशुत्वं विनिवर्तयेत् तत् पशुत्वं परित्यज्य कृत्वा पाशुपतं व्रतं पूजनीयः महादेवः लिङ्गमूर्तिः सदाशिवः ஸோ சிவபாவம்னு இது சிவனுடைய பக்தி பாவத்தோட இந்த சிவனோட பக்தியோடு கூட அடைந்து சமாகமி அதையோடு கூட சிவபாவம் அதை ஆச்சரேத் இந்த இடத்துல பாவம்னா தியானம் ஸோ முதல்ல சிவன்கிட்ட பக்தி உள்ளுக்குள்ளே ஏற்படணும் அப்படியே சிவ தியானத்தில் போயிடணும் அதை ஆச்சரே சிவ தியானத்தில் போய் குர்யாத் திரிசந்தியம் அபியேவம் இப்படி 3 வேளையும் இதே மாதிரி உடம்புழுக்க விபூதி பூசிண்டு அப்படியே சிவபாவத்தில் போய் சிவமந்திரத்தை சொல்லி எல்லாம் இருக்கணும் அப்படி குறியா திரிசந்தியம் 3 வேளை ஏவம் இவ்வாறு இதுதான் பாசுபத விரதம் என்று சொல்லப்படுகிறது 3 வேளையும் இப்படி புத்தூளனம் பண்ணிட்டு சிவபாவத்தில் சிவமந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பேர் பாசுபத விரதம் தத் பசுத்துவம் கிருத்வா பாசுபத விரதம் இந்த பாசுபத விரதத்தை கடைப்பிடித்து தத் பசுத்துவம் பிரத்யஜ்யா இந்த பாசுபதம்னு நம்மளாம் பசுக்கள் ஸோ அந்த பசுக்களை அந்த பசுத்தன்மையை நீக்கணும்
நம்மக்கிட்ட இருக்கிற பசுத்தன்மை என்னங்க? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை நீக்கி கொண்டு பரித்தேஜ விட்டுவிட்டு பூஜனீயக மகாதேவக லிங்கமூர்த்திக்கு சதாசிவக. ஸோ அதை நீக்கிறதுக்காக நம்ம யாரை பூஜை பண்ணணும்? மகாதேவன், லிங்க வடிவில் இருக்கக்கூடியவர், சதாசிவ தத்துவமாக இருக்கக்கூடியவர். அவரை பூஜை பண்ண வேண்டும். ஸோ இந்த அஜ்ஞானத்தை விளக்குபவர் அவர் தான். அதனால அவரை பூஜை. ஞான கடவுளே சிவன் தான் சொல்லுவான் இல்லையா? ஞானம் வேணுமானாலும் சதாசிவன்ட்டு தான் கேட்கணும் இல்லையா? அதை அப்படியே பூஜை பண்ணு. शिवभावं समागम्य शिवभावम् अथ आचरेत् कुर्यात् त्रिसन्ध्यम् अपि एवम् एतत् पाशुपतं व्रतं भुक्तिमुक्तिप्रदं चैव पशुत्वं विनिवर्तयेत् तत् पशुत्वं परित्यज्य कृत्वा पाशुपतं व्रतं पूजनीयः महादेवः लिङ्गमूर्तिः सदाशिवः. இந்த இது முக்தி பிரதம் சொல்லிய. புக்தின போகம், இந்த லோகத்தில் உள்ள சௌக்கியத்தை கொடுக்கும், முக்தி மோட்சத்தை கொடுக்கும். அப்பேற்பட்டது அந்த பாசுபரத விரதமாகப்பட்டது. பசுத்துவம் விநிர்வயேத். பசுத்துவம்னு இது நம்மகிட்ட இருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கும். நிவர்த்தயேத், நிவர்த்தனம் பண்ணிடும், நீக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறார் அந்த பூஜை. அந்த பாசுபத விரதத்துக்கு அவ்வளோ மகிமை. பஸ்மஸ்நானம் மகாபுண்ணியம் சர்வசௌக்கியகரம் பரம் ஆயுஷ்யம் பலம் ஆரோக்கியம் ஸ்ரீபுஷ்டிவர்தனம் யதஹ ரட்சார்த்தம் மங்களார்த்தம் ச சர்வசம்பத் சம்ருத்தயே பஸ்மஸ்னிக்த மனுஷ்யானாம் மகாமாரி பயம் ந ச சாந்திகம் பௌஷ்டிகம் பஸ்ம காமதம் ச த்ரிதா பவேத். ஸோ பஸ்ம ஸ்நானம் மகாபுண்ணியம். இது பஸ்ம குளியல் தானே. இது உடம்பு முழுக்க பூச்சிண்டாச்சு, உடம்பு முழுக்க உதூர்ணம் பண்ணிக்கிறோன்னா என்ன அர்த்தம்? பஸ்மத்திலேயே குளிக்கிறோம் நம்ம. ஸோ அந்த விபூதி குளியல் மகாபுண்ணியம், சர்வ சௌக்கியகரம், எல்லாருக்கும் சௌக்கியத்தை அளிக்கக்கூடியது, பரமமான சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஆயுஷ்யம், நல்ல ஆயுஷ், தீர்காயுஷை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸ்ரீ புஷ்டி வர்தனம், ஸ்ரீ ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், புஷ்டி போஷிக்கும், நம்மளை வர்தனம் மேன்மையை கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த விபூதி ஸ்நானம். இந்த காண்டஸ்டில் அவங்க வருது. அதாவது சோமி சுந்தரமாக ஒருத்தர் சொல்லுவார், பிரவச்சனம் சொல்லுவார். அவர் சொல்லுவார், ஒரு வாட்டி கைலாசம் போயிருக்கும்போது கூட வந்தவளுக்கு நடக்க முடியல, ஃபர்தராக மேலே அவன் நடந்து போகிறான். அப்போ நடக்க முடியலன்னு உடனே அடுத்த நாளைக்கு எந்திருந்து நடக்கணுமே, என்ன பண்ணணும்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், இங்கே மருந்தெல்லாம் கிடையாது, இதோ இருக்கு பாரு இந்த கோவில், அது விபூதி, அங்கே நிறைய விபூதி இருந்திருக்கு, 2 காலையும் நல்லா பூசிட்டு படுத்துங்கோ, நாளை காலம்பரம் சரியாயிடும் அப்படின்னு இருக்காரு. அது சரியாயிடுதான். நெக்ஸ்ட் டே அவளால் நடக்க முடிஞ்சது. தன்னோட அனுபவத்தை அவர் சொல்லியிருக்கார். சோமி சுந்தரம்னு ஏதோ சோமின்னு போட்டாலே வரும், பிரவச்சனகர்த்தா, ரொம்ப நன்னா பேசுவார் அவர் ஹீஸ் அ ப்ரொஃபஸர் ஆக்சுவலி. அவர் சொல்லியிருக்கார், அதை கேட்டுட்டு என்னுடைய கால் முட்டிக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வரணுன்ட்டு நான் டெய்லி விபூதி நெத்திக்கிட்டுக்கிற வச்ச காலில் கொஞ்சம் பூசிப்பேன் நான். ஏன்னா சில நம்பிக்கை, இட்ஸ் ஆல் பிலீஃப். அந்த நான் நம்பிக்கையோடு பண்ணினா கண்டிப்பாக நடக்கும். நான் டெய்லி கொஞ்சமாக விபூதி எடுத்து நான் காலில் பூசிப்பேன், இந்த முட்டியை சுற்றி எல்லாம் பூசிப்பேன், கொஞ்சம் பலம் இருக்கட்டும்ட்டு. ஸோ ஆயுஷ்யம் பலம் ஆரோக்கியம் ஸ்ரீ புஷ்டிவர்தனம், அப்படி ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுக்கக்கூடியது, ரட்சார்த்தம் ரட்சையை கொடுக்கக்கூடியது, மங்களத்தை தரக்கூடியது, சர்வசம்பத் சமிருத்தியை, எல்லா சம்பத்துக்களையும் சமிருத்தி ஆகணும், நல்ல ரித்தியாக செழிப்பாக கிடைக்கணும்னா எல்லாத்துக்கும் இந்த விபூதி பூசிக்கணும். பஸ்ம ஸ்னிக்த மனுஷியானம், பஸ்மத்தால் பூசிய உடலை உடைய அந்த மனிதர்களுக்கு மகாமாரி பயம் நம்ம என்னாச்சோம், அவளுக்கு இந்த கோவிட் மாதிரி மகாமாரிலாம் வராதுன்ட்டான். மகாமாரி பயமே கிடையாது விபூதி பூசி வரக்கூடியவர்களுக்கு. ஸோ இனிமேல் யாரெல்லாம் பூசலையோ ஒழுங்காக பூசிங்கோ. சாந்திகம், அது 3 விதமான பஸ்மம் இருக்குன்ட்டாருங்க. ஒன்று சாந்திகம்னா சாந்தியை தரக்கூடியது, பௌஷ்டிகம் புஷ்டியை தரக்கூடியது, ஒன்று காமதம் விரும்பியை தரக்கூடியது. இப்படி விபூதி 3 விதமாக இருக்கிறதுங்கிற. भस्मस्नानं महापुण्यं सर्वसौख्यकरं परम् आयुष्यं बलम् आरोग्यं श्रीपुष्टिवर्धनं यतः रक्षार्थं मङ्गलार्थं च सर्वसम्पत्समृद्धये भस्मस्निग्धमनुष्याणां महामारी भयं न च शान्तिकं पौष्टिकं भस्म कामदं च त्रिधा भवेत् इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायाम् 11 स्कन्धे भस्ममाहात्म्ये पाशुपतव्रतवर्णनं नाम 10मोऽध्यायः। सर्वं जगदम्बा अर्पणमस्तु। अत 11ोऽध्यायः। नारद उवाच त्रिविधत्वं कथं च अस्य भस्मनः परिकीर्तितम् एतत् कथय मे देव महत्कौतूहलं हि मम ओके।
த்ரிவிதத்வம் கதம், எப்படி 3 டைப்புன்னு சொல்கிறீங்க நீங்கள்? விபூதியில் 3 டைப்னு சொல்கிறீங்களே, எப்படி? பஸ்மனகா பரிகீர்த்திதம், இப்படி பஸ்மத்துக்கே 3 விதம் இருக்கா? அது எப்படி வந்தது? ஏத்தத் கதையா, இதை சொல்லுங்கோ தேவனே, ஹே நாராயணரே. மகத் கௌதூகலம் ஹி மகமம, எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, கேட்கறதுக்கு குதூகலமாக இருக்குது, அது எப்படின்னு சொல்லுங்கோன்னு கேட்குறாருங்க நாரதர். अत एकादशोऽध्यायः। नारद उवाच त्रिविधत्वं कथं च अस्य भस्मनः परिकीर्तितम् एतत् कथय मे देव महत्कौतूहलं मम। श्रीनारायण उवाच त्रिविधत्वं प्रवक्ष्यामि देवर्षे भस्मनः शृणु महापापक्षयकरं महाकीर्तिकरं परं गोमयं योनिसम्बद्धं तद्हस्तेन एव गृह्यते ब्राह्मै मन्त्रैस्तु सन्दग्धं तत् शान्तिकृत् इह उच्यते. ஓகே, நாராயணன் சொல்கிறார். இப்போ 3 விதமான விபூதியோட டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன். 3 விதமாக இருக்கிறத சொல்கிறேன் கேளு. பஸ்மனகா, அந்த பஸ்மத்தோடைய 3 டைப்பை சொல்கிறேன். மகாபாபட்சயகரம், ரொம்ப பாவத்தை எல்லாம் க்ஷயம் பண்ணிடும், நீக்கிடும். மகாகீர்த்திகரம், சிறந்த புகழை கொடுக்கக்கூடியது, பரமமானது. அது வந்து இந்த சாந்திகிருத்துன்னு அந்த சாந்திகம் சொன்னார் இல்லையா, அந்த சாந்திகிருத்த விபூதியோட டெஃபினிஷன். கோமயம்னா கவுடங்கிலேருந்து எடுக்கக்கூடியது, சாணிலேருந்து வரக்கூடியது. யோனி சம்பத்தம், அதாவது சாணிலேருந்து தான் வரக்கூடியது. ஆனால் அந்த சாணி எப்படி இருக்கணும்னு சொன்னால், அந்த மாட்டோட இதுலேயே ஒட்டின்னு இருக்கணும், இன்னும் விழலை. சாணியை மாட்டோட வாலுக்கு அடியில் அப்போ வரோச்சு அதை பிடிச்சிடணும். அந்த மாதிரி எடுக்கக்கூடியது தான் சாந்திகமா. ஸோ யோனி சம்பந்தம்னா அதோட யோனி எது வழியாக வருதோ, அந்த சாணி எது வழியாக வருதோ அது அப்படியே அந்த மாட்டோட இதிலேருந்து யோனியிலேருந்தே ஒட்டின்னு இருக்கும்போதே எடுக்கணுங்கிறார். அந்த ஹஸ்தேனையவ கிரகியத்தை, கையால் அதை அப்படியே தூக்கிடணுமா. அந்த யோனியில் ஒட்டின்னு இருக்கும்போதே எடுத்துரு, கையால் எடு. பிராமை மந்திரைஹி இல்லை. ஸோ அப்படி யோனியில் இருக்கும்போதே பிடிச்சிடும். அப்படி இருக்கும்போது பிராமை மந்திரைஹி, பிராமன்னு சத்துவ ஜாத்தாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 மந்திரங்கள் எல்லாம் சொல்லு. பிராம மந்திரங்கிறது சிவனோட மந்திரங்கள், 5 விதமான அந்த மந்திரங்களை சொல்லிட்டு சந்தக்தம் அதை எரிக்கணும். அந்த சாணியை அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோமத்தில் போட்டு எரிச்சி எல்லாம் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய விபூதி, அதுக்கு தான் சாந்திகிருத்து சாந்திகம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ நாராயண உவாச்ச त्रिविधत्वं प्रवक्ष्यामि देवर्षे भस्मनः शृणु मम महापापक्षयकरं महाकीर्तिकरं परं गोमयं योनिसम्बद्धं तद्हस्तेन एव गृह्यते ब्राह्मैः मन्त्रैः तु सन्दग्धं तच्छान्तिकृत इह उच्यते. सावधानस्तु गृह्णीयात् नरो वै गोमयं तु यत् अन्तरिक्षे गृहीत्वा तत् षडङ्गेन दहेत् अतः पौष्टिकं तत्समाख्यातं कामदं च ततः शृणु प्रासादेन दहेत् एतत् कामदं भस्म कीर्तितम्. ஓகே, சாவதானமாக கேளு. அதாவது அவதானம், கேர்ஃபுல்லாக. அவதானம் தான் சாவதானம், கேர்ஃபுல்லாக பிடிக்கிறேன். எதா இந்த சாணியை வெளியில் வருது, ஆனால் யோனிலேருந்து வெளியில் வந்துடுது, இன்னும் கீழே விழலை. கீழே விழாத சமயத்தில் அந்தரிக்ஷம் அது அப்படியே வானத்தில் இருக்கு இல்லையா, வெளியில் ஏரில் இருக்கு இல்லையா. ஸோ கீழே விழாதது யோனியில் ஒட்டின்னு இருக்கலே, அதை பிடிச்சி அதை வச்சு நீ பஸ்மம் பண்ணினியானால் ஷடங்கேனா அக்னிஹி இதி பஸ்ம. முதல் சத்யோஜாத மந்திரம் சொல்கிறோம், இங்கே வந்து அக்னிஹி இதி பஸ்ம, ஜலம் இதி பஸ்ம, வாயுர் இதி பஸ்ம, இப்படி சொல்லி இந்த மந்திரங்களால் செய்யப்பட்ட விபூதி தகேத்தில் எரிச்சு அதனால் கிடைக்கக்கூடியதுக்கு பௌஷ்டிகம் சமாக்கியாதம். அதாவது பௌஷ்டிகம்னு சொல்லி அந்த விபூதிக்கு பேர் புஷ்டியை தரக்கூடிய விபூதி அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு பௌஷ்டிகம்னு பேர். ஒரு செகண்டு. அதுக்கப்புறம் இது பௌஷ்டிகம் முடிஞ்சிருச்சா. காமதம்னு 3வது டைப் இருக்கே, அதை சொல்கிறேன் கேளு. காமதம் ச தத ஷுணு, அதை கேளு. பிராசாத மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அது வெறும் மந்திரம் தான். ஓம் ஹவுன்னு பீஜ மந்திரம். இட் இஸ் அ பீஜ மந்திரம், பிராசாத மந்திரம்னு பேர். ஓம் ஹவும், அவ்வளோதான். அது பீஜாட்சர மந்திரங்கள். ஸோ இந்த பிரசாத மந்திரத்தால் தகேத். ஸோ அதை இந்த சாணியவே, இந்த அந்தரிஷத்தில் பிடிச்ச சாணியவே இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி எரிக்கும்போது ஸோ பஸ்மா, அது காமதம் பஸ்மா என்று சொல்லப்படுகிறது. இப்படி 3 விதமான பஸ்மத்தை டிஃபைன் பண்ணிட்டார். सावधानस्तु गृह्णीयात् नरः वै गोमयं तु यत् अन्तरिक्षे गृहीत्वा तत् षडङ्गेन दहेत् अतः पौष्टिकं तत् समाख्यातं
कामदं च ततः शृणु प्रासादेन दहेत् एतत् कामदं भस्म कीर्तितम् प्रातरुत्थाय देवर्षे भस्मव्रतः परशुचिः गवां गोष्ठेषु गत्वा तु नमस्कृत्य च गोकुलं गवां वर्ण अनुरूपाणां गृह्णीयात् गोमयं शुभं ब्राह्मणस्य च गौः श्वेता रक्ता गौः क्षत्रियस्य च ओके காலங்காத்தால எந்திருக்கணும் பிராத்தக உத்தாய தேவர்ஷேகே நாரதா காலங்கத்தால் எழுந்திருந்து பஸ்மவிரத பரக சுச்சி பஸ்மவிரதத்தை மேற்கொண்டிருக்கக்கூடியவன் சிரோவிரதத்தை மேற்கொண்டிருக்கக்கூடியவன் சுச்சி கிளீனாக கவாம் கோஷ்டேஷு தத்வா அந்த பசுக்களெல்லாம் கட்டியிருக்கேன் அந்த கோஷ்டிக்கு போனோம் பசு கோஷ்டிக்கு போய் அந்த கோஷ்டியில் போய் நமஸ்கிருத்திய கோகுலம் பசுக்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணணும் முதல்ல நமஸ்காரம் பண்ணிவிட்டு கவாம் வர்ண அனுரூபானாம் இந்த இப்போ பிராமணருக்கு வேண்டிய விபூதி பண்ணணுமானா அதுக்குள்ள பசுக்களை செலக்ட் பண்ணணும் அந்த கவாம் வர்ண அனுரூபானம் வர்ண கலர் அந்த பசுக்களோட கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த சாம்பலை கலெக்ட் பண்ணணும் அந்தந்த பசுக்களை அங்கங்கே சாணி போட்டு வச்சுருக்கோம் ஸோ வெள்ளையோட பசுக்களோட சாணியெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணணும் தனித்தனியாக ஸோ அப்படி பிராமணசேச்சா கௌஹூ ஸ்வேதா ஸோ அந்த வெள்ளை பசுக்களை வந்து பிராமணர்களுக்கு உண்டான விபூதி தயாரிக்க யூஸ் பண்ணக்கூடிய சாணி ஸோ அந்த மாதிரி அதை தனியாக கலெக்ட் பண்ணான் ரக்தா கௌஹூ க்ஷத்ரியஸ்ய ரெட் கலர் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் எல்லாம் க்ஷத்ரியர்களுக்கான விபூதி கலெக்ட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணு प्रातरुत्थाय देवर्षे भस्मव्रतपरशुचिः गवां गोष्ठेषु गत्वा तु नमस्कृत्य तु गोकुलं गवां वर्ण अनुरूपाणां गृह्णीयात् गोमयं शुभं ब्राह्मणस्य च गौः श्वेता रक्ता गौः क्षत्रियस्य च पीतवर्णा तु वैश्यस्य कृष्णा शूद्रस्य कथ्यते पौर्णमास्याम् अमावास्याम् अष्टम्यां वा विशुद्धदीः प्रासादेन तु मन्त्रेण गृहीत्वा गोमयं शुभं हृदयेन तु मन्त्रेण पिण्डीकृत्य तु गोमयम् ஸோ பீத்தவர்ணா மஞ்சள் கலர் பசுக்கள் அதெல்லாம் அந்த சாணையெல்லாம் வைஷ்யர்களுக்குள்ளது கிருஷ்ணா கருப்பு பசு அதெல்லாம் சூத்ரசிய கத்தியத்தை சூத்ரர்களுக்கான விபூதி பௌர்ணமாசியாம் இதெல்லாம் எந்த நாளில் கலெக்ட் பண்ணேன்னு சொன்னான்னா பௌர்ணமாசி தினத்தன்னைக்கு அமாவாசையில் அஷ்டமி திதியில் இதை விசுத்த தீகி சுத்தமான மனதோட பிராசாதேனது மந்திரேன அதை கலெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம மந்திரம் சொல்லி தான் கலெக்ட் பண்ணுறது ஸோ ஓம் ஹவும் அதான் பிராசாத மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி அதை எடுத்து அந்த கோமயத்தை எடுத்து கோமயம் கிரகித்வா சுபம் சோபனமான அந்த கோமயத்தை எடுத்து ஹிருதயேன தூ மந்திரேன ஸோ ஹிருதய மந்திரம்னா ஓம் சதாசிவாய ஹிருதயாய நமக அப்படி ஒரு மந்திரம் ஓம் சதாசிவாய ஹிருதயாய நமக அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லி அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணி சாணியெல்லாம் கலெக்ட் பண்ணி பிண்டீகிருத்தியாக உருட்டணும் எல்லாத்தையும் உருட்டி அந்த கோமயத்தை உருட்டி எடுத்து இப்போ நம்ம தயாரிக்கணும் சாம்பலை அப்படி தான் தயாரிக்கணும் पीतवर्णातु वैश्यस्य कृष्णा शूद्रस्य कथ्यते पौर्णमास्याम् अमावास्याम् अष्टम्यां वा विशुद्धदीः प्रासादेन तु मन्त्रेण गृहीत्वा गोमयं शुभं हृदयेन तु मन्त्रेण पिण्डीकृत्य तु गोमयम् रवि रश्मि सुसंतप्तं शुचौ देशे मनोहरे तुषेन वा बुसैः वापि प्रासादेन तु निक्षिपेत अरणि उद्भवम् अग्निं वा श्रोत्रिय आगारजं तु वा तद् अग्नौ विन्यसेत्थं च शिवबीजेन मन्त्रतः शुचौ देशे मनोहरे क्लीनाன இடம் மனோகரமான க்ளீனான ஒரு இடத்துல ரவி ரஷ்மி சுசந்தப்தம் நல்ல வெயில் அடிக்கணும் தபிக்கணும் வெயில் அந்த மாதிரி ஒரு இடத்த ரவி சூரியனுடைய அந்த கிரணங்கள் நல்லா தபிக்க அப்போ எரிக்கணும் அப்படி தானே வறண்டி தட்டுவா வறண்டி எந்த சவரில் அடிப்பா நல்லா காஞ்சி ஈஸியாக காயணுமே அப்போ இதை என்ன பண்ணாலும் துஷேனா உமியில் உருட்டி இந்த சாண உருண்டியை உமியில் நல்லா சுற்றி அப்படி தானே அடிப்பா ஸோ அப்படி துஷேனா புசைஹி வாப்பி புசை ஆக்சுவலாக ரெண்டுமே உமின்னு தான் அர்த்தம் ஓரோரு தானியத்தோட உமிக்கு புசிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம வந்து இது ராமாயணத்தில் எங்கே வருது அந்த இடத்துல ஸோ அது மாதிரி இது இன்னொரு விதமான ஒரு தானியத்துலேருந்து வரக்கூடிய அந்த உமி ஸோ அப்படி அந்த உமியில் உருட்டி பிராசாதேனன்னு எனது ஓம் ஹவ் அந்த மந்திரம்
நிட்சிபேத் வைக்கணும்னு என்னது நல்லா அடிப்பா, சாணியை போட்டு அடிப்பா, அப்படி உண்மையில் உருட்டி உருட்டி அடிப்பா, அதை வைக்கணும், அப்படி உண்டாக்கி வைக்கணும். அரணி உத்பவம் அக்னிம்பா இல்லையா, அப்படி இல்லையா, நீ அரணிக்கட்டையால் அக்னி ஏற்படுறத அந்த அக்னியை வச்சு அதிலிருந்து வரக்கூடிய அக்னியில் இந்த சாண உருண்டையை வைக்கணும், அப்படியாவது வைக்கலாம். ஸ்ரோத்ரிய ஆகாரஜம் இல்லையா, பிராமணர் வீட்டில் அடுப்படியில் கிடைக்கக்கூடிய அந்த அக்னியிலையாவது வெய். தத் அக்னோ வின்யசேத், இப்படி எந்த அக்னியில் வேணால் வச்சுக்கும், அதை வச்சு சாம்பலை உண்டாக்கணும். சிவபீஜேன மந்திரத்தக எங்கே வச்சாலும் மந்திரம் சொல்லணும். என்ன மந்திரம்? ஓம் நம சிவாய. சிவபீஜ மந்திரம் இது ஓம் நம சிவாய. அந்த மந்திரத்தை சொல்லி பண்ணு விபூதிக்கு. இதெல்லாம் ஆயத்தம் பண்ணுறது இப்போ. ராதே கிருஷ்ணா மேம். रविरश्मिसु संतप्तं शुचौ देशे मनोहरे तुषेण वा भुसैः वापि प्रासादेन तु निक्षिपेत् अरणि उद्भवम् अग्निं वा श्रोत्रिय आगारजं तु वा तद् अग्नौ विन्यसेत् तं च शिवबीजेन मन्त्रतः गृह्णीयात् अथ तत्र अग्निकुण्डात् भस्म विचक्षणः नवपात्रं समाधाय प्रासादेन तु निक्षिपेत् केतकी पाटली तद्वत् उशीरं चन्दनं तथा नानासुगन्धिद्रव्याणि काश्मीरप्रभृतीनि च निक्षिपेत् तत्र पात्रे तु सद्यो मन्त्रेण शुद्धदीः. ஸோ தத்திர அக்னி குண்டாத், அந்த அக்னியில் எல்லாம் எரிஞ்சாச்சு, இப்போ நல்லா ரவுண்டாக அப்படியே இருக்குது, சாம்பல் பூசி உட்காந்துருக்க முடியாது அந்த இது சாண உருண்டை, அதை எடுக்கணும். விசட்சணக ரொம்ப புத்திசாலியாகப்பட்டவன் மெதுவாக அந்த அக்னி குண்டத்துலேருந்து அந்த பஸ்மத்தை எடுக்கணும். நவபாத்திரம் சமாத புது பாத்திரம், நவபாத்திரம் புது பாத்திரத்தில் வைக்கணும். அதை கொண்டு பிராசாதேன துணிஷிப்பே, இது பிரசாத மந்திரம் சொல்லி ஓம் ஹம்னு சொல்லி அந்த பாத்திரத்தில் அந்த விபூதியை எடுத்த விபூதியை அதில் வைக்கணும். கேத்தகி அதுக்கு மேலே என்னெல்லாம் போடலாம்? தாழம்போடு இது போடலாம், அதோட மணப்பொருள்களை சேருன்ற தாழம்பூ, அப்புறம் பாட்டலி ரோஸோடு இது எசன்ஸு, அந்த மாதிரி தது உஷீரம் வெட்டிவேர், ஸோ சந்தனம் இதெல்லாம் தெளிக்கலாம். நானா சுகந்தி திரவியாணி, அந்த திரவியங்கள் எல்லாம் அதில் தெளித்து காஷ்மீர பிரபிருத்தினி, காஷ்மீரன்னு இது குங்குமப்பூ, ஸோ இதெல்லாம் இந்த மணப்பொருட்கள் எல்லாம் அந்த விபூதியில் சேர்க்கலாம். நிச்சிப்பே தத்திர பாத்திரத்தோ, அந்த பாத்திரத்தை அதெல்லாம் கூட போடு. சத்யோ மந்திரன் அதெல்லாம் போடும்போது சத்யோ மந்திரம் சொல்லு, சத்யோ ஜாதாய நமக வாமதேவாய நமக, இப்படிலாம் மந்திரத்தை சொல்லி அந்த இதெல்லாம் சந்திரத்தெல்லாம் தெளித்து அந்த விபூதி ரெடி பண்ணு. ராதே கிருஷ்ணா மேம். ராம் ராம். गृह्णीयात् अथ तत्र अग्निकुण्डात् भस्म विचक्षणः नवपात्रं समादाय प्रासादेन तु निक्षिपेत् केतकी पाटली तद्वत् उषीरं चन्दनं तथा नाना सुगन्धि द्रव्याणि काश्मीरप्रभृतीनि च निक्षिपेत् तत्र पात्रे तु सद्यो मन्त्रेण शुद्धदीः. जलस्नानं पुरा कृत्वा भस्मस्नानम् अतः परं जलस्नाने तु अशक्तः च भस्मस्नानं समाचरेत् प्रक्षाल्य पादौ हस्तौ च शिरश्च ईशानमन्त्रतः. ஸோ ஜலஸ்நானம் முதல்ல குளிக்கணும், குளிச்சுட்டு தானே பஸ்மஸ்நானம். ஸோ அதுக்கப்புறம் பஸ்மஸ்நானம் பஸ்மத்தெல்லாம் உடம்பு முழுக்க பூசிக்கோ, அங்கங்கே பூசிக்கோ, உடம்பு முழுக்க துகளை தேய்ச்சிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் முதல்ல குளிக்கணும், குளிச்சுட்டு பண்ணு. ஜலஸ்நானே அசக்தக, எனக்கு குளிக்க முடியாது, இன்றைக்கி உடம்பு சரியில்லை, அதனால் என்னால் ஜலஸ்நானம் பண்ண முடியல, அசக்தக சக்தி இல்லை. ஆனாலும் பஸ்மஸ்நானம் பண்ணணும், விபூதி பூசிண்டே ஆகணுங்கிற. ஸோ விபூதி குளியல் பண்ணிகிட்டே ஆகணும். பாதவ் பிரச்சாலியா ஹஸ்தவுச்சா, அப்போ கை காலை மட்டும் அலம்பிக்கோ, நீ உன்னால் குளிக்க முடியல, கை காலை மட்டும் அலம்பிண்டு. சிரஷ்ச ஈசான மந்திரக, அப்போ தலையிலையும் பூசிக்கணும், கையிலையும் காலையும் பூசிண்டு தலையிலையும் பூசிக்கோ, ஈசான மந்திரம் சொல்லி. ஸோ ஈசான எல்லாமே இதை தான், பகவானோட நாமங்கள் தானே, ஈசானன்னா அவரோட பேர் தானே. ஸோ சத்யோஜானானா இல்லை சர்வ வித்யானம், ஈசான சர்வ வித்யானம் ஈஸ்வர சர்வபூதானாம்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதே ஒரு இது, அந்த இதை சொல்லிட்டே பூசிக்கலாங்கிற. जलस्नानं पुरा कृत्वा भस्मस्नानम् अतः परं जलस्नाने तु अशक्तः च भस्मस्नानं समाचरेत् प्रक्षाल्य पादौ हस्तौ च शिरश्च ईशानमन्त्रतः. सर्वं जगदम्बार्पणमस्तु.